பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 24ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Samuel chapter 23 verse 12. கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நன்மையான வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படி இந்த அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தாவீது இந்த சூழ்நிலையில் ஒரு ராஜாவாக இல்லை. அவர் சவுலுக்கு பயந்து அவர் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த சம்பவம் தாவீதுக்கு நடக்கிறது. என்ன பண்றாரு தாவீதுன்னு பார்க்கும்போது, இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடே யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். அல்லேலூயா. இப்போ இந்த சம்பவத்தை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம்ல. அப்போ என்ன சிச்சுவேஷன் பார்க்கும்போது, தாவீது ஏற்கனவே சவுலுடைய கைக்கு பயந்து அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஜனங்களும். ஆனால் இந்த பெலிஸ்தர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பட்டணம், அந்த கேகிலான்ற ஒரு பட்டணத்துக்கு விரோதமாக வந்து அவங்கள ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய களஞ்சியங்கள், அவங்களுடைய எல்லாத்தையும் அவங்க கொள்ளையிடுறாங்க. இதை பார்த்த உடனே தாவீதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு பாரமாக இருக்குது. உடனே அவர் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் போகலாமா? இந்த பெலிஸ்தர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே இந்த ஜனங்களை, நான் போய் யுத்தம் பண்ணலாமா பெலிஸ்தருக்கு விரோதமா? ஆண்டவர் சொல்லாரு, நீ போ, நீ யுத்தம் பண்ணு, நீ நான் உன்னை கேகிலாவை ரட்சிப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சேவ் தட் லேண்ட், சேவ் கேகிலான்னு சொல்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோடு கூட இருந்த ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, தாவீது நம்ம இப்போவே இங்கே இருக்கும்போதே நம்ம யூதாவில் தான் இருக்கிறோம், ஆனால் இந்த யூதாவில் இருக்கும்போதே நம்ம சவுலுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறோமே, இப்போ நம்ம பெலிஸ்தரை போய் யுத்தம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஏன் இப்போ போகணும்? அப்போ இன்னும் அதிகமாக நம்ம பயப்படணும், நம்மளே பிரச்சனையில் இருக்கிறோம், இன்னொரு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் தாவீது மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார், சரி ஜனங்க இப்படி சொல்கிறாங்களே ஆண்டவரே, என் கூட இருக்கிறவங்க இப்படி சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நீ எழும்பு, நீ கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அந்த வார்த்தை வந்த உடனே தாவீது என்ன செய்தாரு, நேராக போகிறாரு, பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுறாரு. கர்த்தர் சொன்ன மாதிரியே பெலிஸ்தருடைய கையிலிருந்து இந்த கேகிலாவின் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது நிமித்தமாக அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை. இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் தாவீது கடந்து அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை செய்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதனிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்திற்கு ஒரு ஏபோத்து இருந்தது. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்துக்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். அல்லேலூயா. இப்போ தாவீது இங்கே இருக்கிறாருன்னு சவுலுக்கு நியூஸ் போன உடனே சவுல் சொல்கிறாரு, கர்த்தர் என்ன தாவீதை என் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஏன்னா அது ஒரு கேட் செட் சிட்டி, அதில் கதவு பூட்டப்பட்ட ஒரு சிட்டி, அதனால் நான் ஈஸியாக போய் தாவீதை பிடிச்சிடலான்னு சொல்லி சவுல் யுத்தம் பண்ணி அவங்கள பிடிக்கிறதுக்கு, தாவீதை பிடிக்கிறதுக்காக அவன் சேனையோடு வருகிறத
இந்த இடத்துல பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ தாவீது என்ன செய்கிறார் பாருங்க, தாவீதும் அவன் மனுஷரையும் தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியனாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேருமாகி அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். அல்லேலூயா. இந்த சம்பவம் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? தாவீது பாருங்க, இந்த கேகிலான்ற இந்த பட்டணத்து ஜனங்களை பெலிஸ்தருடைய கையிலேருந்து யுத்தம் பண்ணி அவங்கள ரட்சித்தான். அவ்வளோ எஃபர்ட் எடுத்து தன்னுடைய லைஃபையே ரிஸ்க் பண்ணி அவன் யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்தான். இப்போ அந்த ஜனங்களோடு இவன் இருக்கிறான். இப்போ சவுல் வர்றான்ற நியூஸ் வருது. அப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே சவுல் வருவான்னு நியூஸ் ரூமர்ஸ் வருது ஆண்டவரே, ஆனால் அவன் வருவானா? ஆண்டவர் சொல்கிறார், வருவான். இந்த ஜனங்க என்னை ஒப்பு கொடுப்பாங்களா? ஒப்பு கொடுப்பாங்க. ஒருவேளை ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கலனா யோசித்து பாருங்க, அவர் என்ன நினைத்திருக்கக்கூடும்? இந்த ஜனங்களுக்கு இவ்வளோ நன்மை செய்தேன், சவுல் என்ன என் லைஃபையே நான் ரிஸ்க் பண்ணி இவங்களை காப்பாற்றினேன், இவங்களும் அது மாதிரி தான் செய்வாங்க, சவுல் கைக்கு நீ ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படி தானே நம்ம மனுஷிகமாக அப்படி தானே நினைப்போம். ஒருத்தருக்கு நம்ம நன்மை செய்திருக்கிறோன்னு வைங்களா, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு நன்மை செய்திருக்கிறோம். நம்மளுடைய கஷ்ட நேரத்தில் அவங்களும் நமக்கு நன்மை செய்வாங்கன்னு தானே நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா பிரியமானவர்களே? ஆனால் இந்த இடத்துல தாவீது தன்னை நம்பவில்லை. இப்படி இருப்பாங்கன்னு அவன் நினச்சதை நம்பலை. அவன் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். ஆண்டவரே, அவங்க என்னை ஒப்பு கொடுத்துருவாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒப்பு கொடுத்துருவாங்கப்பா. உடனே தாவீது ஆண்டவருடைய ஆலோசனை அவனுக்கு வந்த உடனே அவன் புறப்பட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். சவுல் அந்த இடத்துல வர முடியாதபடி அவன் தடுத்து நிறுத்தி விட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதிலேருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்குறதே கிடையாது. நம்ம எல்லார்கிட்டையும் போய் கேட்குறோம். இவங்கக்கிட்ட கேட்குறோம், அவங்கக்கிட்ட கேட்குறோம், இவங்க எல்லாட்டையும் கேட்குறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோமா? நம்மளா சில ஏரியாஸில் என்ன செய்து கொள்ளுகிறோம்? நம்மளாவே முடிவெடுத்துக்கிறோம். இப்படி தான் நடக்கும், எனக்கு தெரியாதா இந்த சுச்சுவேஷன், நான் தான் எவ்வளவோ பார்த்துருக்குறேனே, எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் சின்னதோ பெருசோ கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிற அந்த குணம் நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா நாளும் ஆண்டவரே, நான் இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு இப்படி சுச்சுவேஷன் இன்னைக்கு இப்படி இருக்குது, நான் என்ன செய்யணும்? என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, என் ஒர்க் சுச்சுவேஷன் இப்படி இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாமா? அதே போல் எல்லா ஜனங்களும் எனக்கு உதவிதான் செய்வாங்கன்னு சொல்லி நிச்சயத்தை நம்பாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம அநேகருக்கு நன்மை செய்திருக்கலாம், ஆனால் அவங்க திரும்பி எனக்கு நன்மை செய்வாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்கிறோம். அன்றைக்கி தாவீது அவனுடைய கடமையும் அவன் அந்த பாரம் இருந்துச்சு, ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் போய் நீ காப்பாத்துன்னு சொல்கிறாரு, காப்பாற்றுக்கிறான். ஒருவேளை அவன் அமைதியாக இருந்திருக்கலாம். நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் எப்படி போய் இன்னொருத்தரோட கஷ்டத்தை தீர்க்கிறது? எனக்கே பிரச்சனை, நான் போய் இன்னொருத்தருக்காக என்ன பண்ணுறது? எனக்கே என் என் ஜெபத்துக்கே பதில் கிடைக்கல, நான் இன்னொருத்தங்களுக்காக எப்படி ஜெபிப்பேன்? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறோம்ல. எனக்கு ஏதாவது நடக்கட்டும், அப்புறமா நான் பார்க்கலாம். ஆனால் தாவீது பாருங்கள், அவர் ஒரு கஷ்டத்தில் தான் இருந்தார். அந்த ஜனங்க கூட சொல்கிறாங்க, ஏன் தாவீது, உனக்கு எதுக்கு இது வம்பு வேலை? எதுக்காக நீ போய் அவங்களுக்கு போய் இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணணும்? நம்மளே பயந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளே நம்மளுடைய பிளேஸ் தெரியாதபடி நம்ம பயந்து உட்காந்துருக்குறோம். நம்ம ஏன் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனால் சவுலுக்கு இந்த நியூஸ் போகும், கட்டாயமாக சவுல் வந்துருவான்றது அவனுக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை நம்பினான், கர்த்தரை நம்பி நன்மை செய்தான். அல்லேலூயா. அதனால் கடைசியில் யார் உதவி செய்தது? கேகிலா பட்டணத்தார் அல்ல, அவனோடு இருந்த ஜனங்களும் அல்ல,
கர்த்தரே தாவீதுக்கு உதவி செய்தார். கர்த்தரே அவனை தப்புவித்தார். கர்த்தரே அவனிடத்துல சொல்றாரு, நீ போயிருப்பா, அவன் இந்த ஜனங்க ஒப்பு கொடுத்துருவாங்க. இந்த ஜனங்க இன்னைக்கு உனக்கு சாதகமா இருக்கிறாங்க, நாளைக்கு உனக்கு சாதகமா இருக்க மாட்டாங்கன்றத கர்த்தர் எவ்வளோ அழகா தாவீதுக்கு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு நல்ல உறவுல இருந்தோம்னா ஜனங்களுடைய மனசுல இருக்கிறத கூட நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, நம்ம நிறைய பேரை நம்ம நம்பலாம், ஆனா அவங்க எப்படிலாம் மாறுவாங்கன்றத ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்ப தெரியுமா? நீங்க கர்த்தரிடத்துல விசாரிக்கும் பொழுது, நீங்க கர்த்தரோடு அந்த உறவுல நீங்க இருக்கும்போது, நம்ம ஆண்டவரோடு அந்த உறவுல இருக்கும்போது ஆண்டவர் கிளியரா நம்மளை கைட் பண்ணுவார். நீ அவங்கள ரொம்ப நம்புற, கேர்ஃபுல்லா இரு. ஆண்டவர் சொல்வார். மற்றவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு யாருமே யாரை பத்தியும் சொல்ல வேண்டாம். நம்ம ஆண்டவரோட நல்ல உறவுலையும் ஐக்கியத்திலையும் நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்ம வழிகளை அழகா நமக்கு காட்டி கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார்ல, உன் மேல கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ போக வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டுவேன். இப்போ அந்த ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளலாமா? கர்த்தரிடத்துல விசாரிக்கிற அந்த குணம் நம்ம எல்லாருக்கும் வரணும். எப்படி ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறது? என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்போ என்ன நடக்க போகுது அப்படி கேட்கறது இல்லை. இல்லை யாருக்கோ ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு ஜெர்மனுங்க, எனக்கு என்ன நடக்க போகுது சொல்லுங்க, அப்படி இல்லை. கர்த்தரோடு நான் நல்ல உறவில் இருக்க அனுதினமும் நான் ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரோடு நான் உறவில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார், அநேக சத்தியங்களை புரிய வைப்பார், ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 23:12 கேக்கிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?